வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 1 என்னோடய வெயிட் 93.95 kgs இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 கிலோ ஏறிடுச்சு. 10 டேஸாக சரியாக டயட்டும் இருக்கல. அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கேயும் கெஸ்ட்டுலாம் வந்துட்டாங்க. சரின்னு டயட்டும் இருக்க முடியல. தண்ணி நிறைய குடிக்கலை, சரியான தூக்கமும் இல்லை. அதனால தான் வெயிட் ஏறிடுச்சு. சரி, திரும்பவும் ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. நேற்றுலேருந்து டயட் இருக்கேன். ஜனவரி 5லேருந்து 38 ஏஜ் ஆகிடுச்சு. லைட்டாக 1-2 வெள்ளை முடி தெரியுது. இதுக்கப்புறம் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். 2 முட்டை வேக வச்சேன். ஒரு சைடு அவரைக்காய் பொரியல் பண்ணேன். மல்லி துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிவிட்டு அதில் 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். காஞ்ச மிளகாய்க்கு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு சைஸ் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக சீரகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நம்மளுக்கு கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடில் கருப்பு உளுந்தும் பச்சை பயிரும் ஊற வச்சுருந்தேன் தோசை சுடுறதுக்கு லஞ்சுக்கு. அதுவுமே நல்லா அரைச்சி வச்சு ஒரு தோசை மெலிசாக சுட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு அது ஒரு தோசையாக சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பச்சை பயிறு தோசை, அவரைக்காய் பொரியல், கொத்தமல்லி துவையல், முட்டை 1 எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. நேற்று நைட்டு வரைக்குமே எனக்கு பசிக்கல கொஞ்சம் கூட. நைட்டு டின்னருக்கு மில்லட்ஸ் கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய டயட்டை ஹாப்பியாக நான் நேற்று முடிச்சுக்கிட்டேன்.